பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நம்மோடு கூட இடைப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவாராக. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தை ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைபடுவாராக. அதற்கு நம்முடைய இருதயங்களையும் திறந்து கொடுக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த வசனத்திற்கு நேராக இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கண்களை நாம் கொண்டு வருவோமாக. வல்லவராய் இருக்கிற இந்த தேவன், பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறவர். இன்னும் அந்த வசனம் சொல்லுகிறது, சகலவித கிருபையையும் நம்மிடம் ஏன் ஆண்டவர் பெருக செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஏன் இப்படி பெருக்கத்தை செய்ய வேண்டும்? ஆண்டவர் வல்லவர் என்று சொல்லி ஏன் நிரூபிக்க வேண்டும்? ஏன் பெருக செய்கிறார் என்றால், இப்படி நீங்களும் நானும் இருக்கும்படியாக. எப்படி இருக்கும்படியாக? அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்மை வல்லவராய் இருப்பதும் பெருக செய்வதும் ஏதோ ஒன்றை நமக்கு தந்து நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. நல்ல கவனிங்க. நாம் இப்படி இருக்கும்படியாக, அதை விளங்கும்படியாக இப்படி நான் சொல்கிறேன். ஆண்டவர் இந்த பெருக்கத்தை, இந்த பெருக செய்கிறாரே, இந்த நிலைமையை, இந்த பெருக்கத்தை ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார்? தர காரணம் என்னவென்று சொன்னால், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரோ அப்படியே இருக்க செய்வதற்காகத்தான் ஆண்டவர் பெருக செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் பெருக செய்கிறார். சகலவித கிருபையையும் ஆண்டவர் பெருக செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வல்லவர் என்பதையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிரூபித்து காண்பிக்கிறார், கொடுக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். நாம் விரும்பும் ஆளாய், நம்முடைய சித்தத்திலே நடக்கிற, நம்முடைய விருப்பத்திலே நடக்கிற ஆளாய் நாம் இருந்தால் அது தேவராஜ்யத்திற்கு நன்மையை கொண்டு வராது. அல்லேலூயா. நமக்கு மிகுந்த பயனை தராது. ஆனால் தேவன் விரும்புகிற நபராக, தேவன் நம்மேல ஆசை கொண்ட நபராக நாம் இருந்தால் நம்முடைய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே ஆசீர்வாதமாகவும், நமக்கு நாம் ஆசீர்வாதமாக இல்லாமல் பிறருக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் நம்மை பெருக செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் இருக்க விரும்புகிற நபராக நாம் இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் விரும்புகிற நபராக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சவுலை ராஜாவாக கொடுத்தார், தாவீதையும் தேவன் ராஜாவாக கொடுத்தார். 2 பேரையும் தேவன் தான் என்ன பண்ணாரு? ராஜாவாக கொடுத்தார். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் அப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சவுல் தான் விரும்பின மனிதனாக தான் அவன் நடந்தான். அதனால் அவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுச்சு? சடுதியாய் போய்விட்டது. அதோடு கூட அவனுடைய சந்ததியும் என்ன பண்ணிருச்சு? முடிந்தது. ஆனால் தாவீதோ அப்படி அல்ல. தாவீது அவன் விரும்புகிற ஆளாக அல்ல, தேவன் விரும்புகிற ஆளாக தாவீது நடந்து கொண்டான். அல்லேலூயா. தாவீதை குறித்து சொல்லும்போது, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவன் இருக்க தாவீது விரும்பினார். யாருடைய இருதயத்துக்கு? கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நடப்பதற்கு ஒரு விருப்பம் தாவீதிற்குள்ளே இருந்தது. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ
இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் இருப்பதற்கு, நீர் விரும்புகிற நபராக இருப்பதற்காகத்தான் எனக்கு கொடுக்கிறீர், எனக்கு நிறுத்துகிறீர், எனக்கு உதவி செய்கிறீர், பெருக செய்கிறீர். இன்னும் சொல்லப்பட்ட இந்த வசனத்துல சகலவித கிருபையையும் பெருக எப்படி இருப்பதற்கு 2 கொரிந்தியர் 9:8 மறுபடியும் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பெருக செய்ய வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாக. எல்லாம் என்ற அர்த்தமுடைய 3 சொற்கள் ஆங்கிலத்திலே வருகிறது. ஆனால் தமிழிலே 2 முறை வருகிறது. 3வது எல்லாம் என்பது அந்த வார்த்தையிலே மறைந்திருக்கிறது. நீங்கள் இப்படி இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எல்லா நிறைவோடும் என்னை குறித்து நீர் எப்படி விரும்புகிறீர் என்றால், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லா நிறைவோடும் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எல்லா நிறைவோடும் இருக்க தேவன் ஒரு ஆசையை வைத்திருக்கிறார். இதற்கு மேல் ஒரு நபருக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா சம்பூரணமும் கர்த்தர் குறிக்கும் 3 வார்த்தை. எல்லாம் என்று இருந்தாலும் சம்பூரணம் உள்ளவர்களாக, அதுதான் முக்கியமானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சம்பூரணம் உள்ளவர்களாக. யாருக்கெல்லாம் ஆசை நான் சம்பூரணமா இருக்கணும்? யாருக்கெல்லாம் ஆசை கை உயர்த்துங்க, நான் சம்பூரணமா இருக்கணும். அல்லேலூயா. உங்க ஆசையை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றணும். ஆனால் அதற்கு அவர் சொல்றதுக்கு நாம என்ன பண்ணணும்? அவர் எதிர்பார்க்கிற ஆளாக இருந்தால் நிச்சயமாக உங்களை சம்பூரணம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. தேவையான அனைத்திற்கும் போதிய நிலையை நாம் உடையவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். சம்பூரணம் உள்ளவர்கள் என்றால் பொருள் என்ன? 1 கொரிந்தியர் 1:5 7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:5 5 நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார், நீங்கள் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் யாதொன்றிலும் குறைவு இல்லாதவர்கள். நீங்கள் யாதொன்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் என்றால் ஒரு குறைவும் இல்லாத ஒரு நிலைமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சம்பூரணம் என்றால் ஒரு குறைவும் இல்லாத நிலை. ஆண்டவர் வல்லவராயிருந்து இத்தனை கிருபையை ஆண்டவர் பெருக செய்ய காரணம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஒன்றிலும் குறைவு இல்லாதவர்களாக இருக்கத்தான் என் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை? ஒரு குறைவும் இல்லாத நிலை. வெளிப்படுத்தல் 3:17 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:17 நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும்
திரவிய சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று எனக்கு ஒரு குறைவு இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் லவோதிக்கா சபையை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் இருந்தது, எல்லாம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அநேக குறைகள் இருந்தன. அல்லேலூயா. கண் தெரியாதிருந்தது, வஸ்திரம் இல்லாதிருந்தது. இவையெல்லாம் சொல்லிக்கொண்டு அப்படியே வரும்போது அந்த இவையெல்லாம் இருந்தாலும் ஆனால் லவோதிக்கா சபை என்ன சொல்லுது? எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று என்ன பண்ணுது? சொல்லிக்கொண்டது. அதை மறந்து விட்டது. எது இல்லையோ அதை மறந்துருச்சு, கவனிக்கவும் இல்லை. ஆனால் ஒரு குறைவும் இல்லை என்று சொன்னது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு குறைவு இருக்கிறது. குறைவு இருக்கும்போது குறைவு இல்லாமல் நடிக்கிற ஒரு நிலைமை உனக்கு இருக்கிறது. குறை இருக்கு, ஆனா குறையே இல்லாதது போல ஒரு நடிப்பு வாழ்க்கை என்ன பண்ணுகிற? நடிக்கிறாய் என்று சொல்லி லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவன் கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணங்களோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் எலிசா ஒரு வீட்டிலே தங்குகிறான். அந்த வீட்டில் தங்கி இருக்கும் போது தனக்கு பணிவிடை செய்து பராமரிக்கும் குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எலிசா விரும்புகிறான். வேலைக்காரனை அழைத்து அவளுக்கு ஏதாவது குறைவு உண்டா என்று கேட்க சொல்கிறான். விசாரித்ததில் வேலைக்காரன் போய் விசாரித்த பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன், எனக்கு நிறைவான வாழ்வு இருக்கிறது, எல்லாம் எனக்கு இருக்கிறது, ஒரு குறைவும் இல்லை என்றால். உண்மையில் அவளுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் தீர்க்கதரிசி விடவில்லை. வேலைக்காரனை அனுப்பி வேறு ஏதாகிலும் தேவை உண்டா என்று கேட்டுப்பார் என்று சொல்லுகிறார். வேலைக்காரன் போய் தேடி பார்த்து விட்டு சொல்லுகிறான், எல்லாம் இருக்கிறது, அம்மா அப்பா என்று கூப்பிட ஒரு குழந்தை தான் அவர்களுக்கு என்ன பண்ணல, இல்லை என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறார். அவள் வாழ்வில் குழந்தை இல்லை, ஆனால் அந்த குறைவை அவள் பெரிதாய் நினைக்கவே இல்லை. ராமேன்னு சொல்லுங்களேன். குறை இருந்துச்சு, ஆனால் அந்த குறையை அவள் என்ன பண்ணல, பெரிதாய் அவள் நினைக்காமல் அவள் சொல்றார், நல்ல கவனிங்க, அதை பெருசா நினைக்காம அதை விட அதிகமான நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியினாலே அந்த குறையை அவள் பெரிதாக நினைக்கவே இல்லை. ராமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நமக்கு ஒரு குறை இருந்தா எவ்வளவு நமக்கு வேதனை வருது. ஆனா இவ பாருங்க, குழந்தை இல்லை என்ற குறை இருந்தாலும் அதை பெருசா நினைக்கல. ஏன்னா இதை விட பல நன்மைகளை என்ன பண்ணி இருக்கிறார், கர்த்தருடைய வாழ்க்கையில செய்தபடியினாலே அதை அவள் பெரிதாக நினைக்கவில்லை. கர்த்தர் இந்த மாதம் நம்மை குறித்து விரும்புவது ஒன்றிலும் குறை இல்லாதவர்களாய் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது லவோதிக்கா சபையை போல நடிக்கவும் நாம் அவசியம் இல்லை. இந்த சூலேமெத்தியாலை போல இருந்தது பரவாயில்லை, போகட்டும் என்று கவனியாமல் விடவும் அவசியமில்லை. கர்த்தர் எந்த குறையும் எல்லா குறையும் நிறைவு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். சம்பூர்ணம் உள்ளவர்கள் பொருள் என்ன? யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை. இந்த வார்த்தையை கேட்கிற யாரானாலும் உங்களிடத்தில் குறை இருக்கலாம், ஆனால் அவர் விரும்புவது நீங்கள் ஒன்றிலும் குறை இல்லாதவர்களாய் இருக்க, நிறைவுள்ளவர்களாய் குறையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறார். அப்படி என்றால் எனக்கு குறைவு வராதா பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை
குறைவுள்ள சூழ்நிலைகள் வரக்கூடும். குறைவுள்ள சூழ்நிலை வரும் பொழுது யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அந்த வசனத்தை போல திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் இயேசுவை நெருங்கி அற்புதம் செய்து குறைவை நிறைவாக்கினார். அந்த குறையை நீங்கள் அவரிடம் கொண்டு செல்லும் போது அவர் நிறைவு செய்வது உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நிறைவுள்ளவர்களாக சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்கும்படி அவர் பெருக செய்கிறார். இந்த சம்பூர்ணம் என்பது வாரத்தில் ஒரு முறை ஒரு நாளுக்கா இல்லை, எப்பொழுதும் மாசத்துல 30 நாட்களோ 28 நாட்களோ 31 நாட்களோ எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாட்களும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்க தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, மாசத்தின் எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாட்களும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் எல்லா நாளும் என்று சொன்னார்? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வாரத்திற்கு ஒரு நாளுக்குரியதல்ல, 24 மணி நேரமும் 7 நாளைக்கும் உரியது. ஹல்லேலூயா. 24 மணி நேரம் 7 நாட்கள் ஆண்டவர் தம்முடைய சீஷருக்கு தம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணின போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட. அந்த தேவன் யார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய தேவன். அவர் நமக்கு சொல்லி இருப்பது, சகல ஜனங்களுக்கும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள். தேவ பிரசன்னம் எல்லா நாளுக்கும் உரியது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ பிரசன்னம் எல்லா நாளுக்கும் உரியது. தேவ அதிகாரம் எல்லா சூழ்நிலைக்கும் உரியது. இந்த சூழ்நிலைக்கு மட்டும்தான் தேவ அதிகாரம் செயல்படும் இல்லை, எல்லா சூழ்நிலைக்கும் தேவ அதிகாரம் உரிமையானது. ஆமென். அப்படிப்பட்டதா இருப்பதினாலே இது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா நாட்களும் எப்பொழுதும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த தேவனுக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே, எல்லா நாட்களும் எப்பொழுதும் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது சம்பள நாளோ மாதத்தினுடைய கடைசி நாளோ அல்லது அந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்கு முந்தின நாளோ எந்த நாளாக இருந்தாலும் எல்லா நாளிலும் ஆண்டவர் சம்பூரணத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு எப்போ சம்பூரணம் இருக்கும்? சம்பளம் வந்தால் சம்பூரணம், மாசத்தின் கடைசி நாளுக்கு வந்தா என்ன சொல்லுங்களேன், காசு இல்லைன்னு புலம்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 30வது நாளாக இருந்தாலும் சம்பூரணம், 31வது நாளாக இருந்தாலும் சம்பூரணம். எத்தனை பேருக்கு இது ஆசை? மாசத்தின் முதல் நாளை போலையே மாசத்தின் கடைசி நாளையும் சம்பூரணமாக இருக்க ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படி இருக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எப்போ தெரியுமா? அவர் விரும்புகிற நபராக நீங்கள் இருந்தால் அந்த சம்பூரணம் நிச்சயமாக இருக்கும். அடுத்து எல்லாம் என்பது என்ன? எல்லா நிறைவும் எல்லா வேளையிலும் எல்லா ஏரியாக்களிலும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் 50 ஏரியாக்கள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் 50 ஏரியாக்கள், அதில் 49 ஏரியா நிறைவுள்ளதாய் இருக்கு. ஒன்றே ஒன்று மட்டும் குறைவாய் வைக்கிறவர் என் ஆண்டவர் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 50 ஏரியா இருந்தா 50 ஏரியாவிலும் நிறைவுள்ளவராய் வைக்கிறவர் தான் தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நிறைவை தர விரும்புகிறார். ஆவிக்குரிய சரீர சூழ்நிலையில
பொருளாதாரத்தில், சமூகத்தில், வாழ்க்கையில் எந்த நிலையானாலும் கர்த்தருடைய பிள்ளை நிறைவுள்ளவர்களாக, சம்பூரணம் உள்ளவர்களாக இருக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், எல்லா வாழ்க்கையிலும், எல்லாவற்றிலும், எல்லா நாட்களிலும் நிறைவோடு இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இது எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு தகுதியான வாழ்க்கை, ஒரு தரமான வாழ்க்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது ஒரு தகுதியான வாழ்க்கை, தரமான வாழ்க்கை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு வாழ்வு தரையிலே மிதிக்கப்படுகிற ஒரு வாழ்வு அல்ல. என்னது? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை தரையிலே மிதிக்கப்படுகிற ஒரு வாழ்வு அல்ல, தரமான வாழ்க்கை, தகுதியான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் பல நேரத்தில் அதை நாம் உலகம் சார்ந்த பொருட்களோடு நினைத்து மட்டுப்படுத்தி விடுகிறோம். இந்த காலை வேளையில் கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் என்னை சம்பூர்ணமாக, எல்லாவற்றிலும் என்றால் எவைகளில் எப்பொழுது என்று தெரிகிறது. அத்தனை நாட்களிலும் எல்லா விதமான நிறைவு என்றால் புரிகிறது, குறைவே இல்லாதது. முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்க செய்கிறார். எல்லாவற்றிலும் என்கிற போது தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய திட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு பணம், உலகம் சார்ந்த பொருட்கள் இவைகளுக்கு மட்டும் குறித்து விடுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. கர்த்தர் பேசுவதை கவனித்து கேட்க, வேத வசனத்திலே பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாவற்றிலும் என்று சொல்லும் பொழுது 2 கொரிந்தியரிலே எல்லாம் என்கிற சொல் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான 3 இந்த நாளிலே வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாம் என்று உபயோகப்படுத்தப்பட்டதான 3 இடங்கள், அதை வைத்து எவைகளிலே கர்த்தர் நம்மை சம்பூரணமாக வைக்கிறார் என்பதை கவனிக்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, ராமன் சொல்லுங்களேன், எல்லாம் புதிதாயின. முதலாவது, நாம் யார் என்கிற நிலை அல்லது உள்ளான மனிதனே பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உள்ளான மனிதனிலே கர்த்தர் பெருக செய்கிறார். வேத வசனம் அங்கே சொல்லுகிறது, எல்லாம் புதிதாயின என்றால் இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய நிலைமையை காண்பிக்கிறது. ராமன் சொல்லுங்களேன். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அனைத்தும் புதிதாயின. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அனைத்தும் புதிதாயின. முதலாவது, எதிலே நாம் சம்பூரணமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தெரியுமா? நாம் யார் என்கிற நிலையிலே அல்லது உள்ளான மனிதனே நாம் சம்பூரணம் உடையவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்கிற நிலையில் குறைவற்றவர்களாய் இருக்க, நிறைவுள்ளவர்களாய் இருக்க, ஞாயிறு மட்டுமல்ல, கர்த்தருடைய பந்தி வருகிற நாள் மட்டுமல்ல, அனைத்து நாட்களும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் அடையவும் வந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு தருகிறாரே அந்த ஜீவன் இருக்கிறதே, தேவனுடைய பிள்ளை எனப்படுவதற்கு அந்த ஜீவன் போதுமானது.
அல்லேலூயா. ஆரம்ப நிலையிலே அப்படி கர்த்தருக்குள் வரும் பொழுது நம்மிலே எல்லாம் புதிதாகின்றன. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி கர்த்தருக்குள் வரும்போது நம்ம எல்லாம் புதிதாகும் போது சரீர பிரகாரமாகவும் புதிதாகிறது, ஆவிக்குரிய நிலையிலும் புதிதாகிறது. நாகமானை குறித்து 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எலிசா தன்னை குணமாக்குவான் என்று சொல்லி நம்பி வருகிறான். எதை நம்பி வருகிறான்? தன்னுடைய திறமையை சார்ந்து. இன்னொன்று சிபாரிசு கடிதம் வாங்கியிருக்கிறானே, அதை சார்ந்து என்ன பண்ணுகிறான்? அவன் வருகிறான். வந்தவன் நினைத்தது போல ஒன்றுமே நடக்கவில்லை. திறமை அவன்கிட்ட இருக்கு, பெரிய அதிகாரி, சிபாரிசு லெட்டரு. அவன் இப்படியெல்லாம் ஒரு கற்பனை பண்ணிட்டு வரான். நான் அங்கே போகிறேன், இப்படியெல்லாம் எனக்கு செய்யப்படும் ஒரு கற்பனை உலகத்தில் என்ன பண்ணுறான்? வருகிறான். வரும்போது அவன் நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லை. உடனே நாகமானுக்கு ஆத்திரம் வருகிறது, கோபம் வருகிறது. கோபத்தினால இருக்க முடியாமல் பொறுமை இழந்து போக நினைக்கிறான். இஸ்ரவேலுடைய தண்ணீரை அற்பமாக நினைக்கிறான். ஆமென். இப்படியெல்லாம் அவன் உள்ளத்தில் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே 7 முறை ஸ்நானம் பண்ணி எழும்பும்போது கர்த்தர் முழுவதும் சுத்தமாக்கினார். அல்லேலூயா. உடல் மட்டுமா மாறினது, உள்ளமும் மாறினது. அல்லேலூயா. சுகத்துக்காக தாங்க வந்தான். ஏன்னா அவ்வளோ கொடூரமான வியாதி, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் தான் வந்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது உடல் மட்டுமல்ல, ஆவியும் சுத்தமானது. அல்லேலூயா. அவன் கோபம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியலை, அவனுடைய ஆத்திரம் எங்கே போச்சுன்னு தெரியலை. அவ்வளவு மாறி பெருமையோடு வந்தானே, பெருமையும் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியலை. இப்போ தேவ மனுஷனிடத்துக்கு திரும்ப எலிசாவின் இடத்துல வந்து காலை பிடிக்காத குறையா அவன் கேட்குறான், சொல்கிறான், என் காணிக்கு என்ன பண்ணுங்க, வாங்கி கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவனுக்கு அப்படிப்பட்ட குணமே கிடையாது. கோபம் போனது, வேகம் போனது, பொறாமை போனது, கசப்பு போனது, அத்தனையும் போனது. அல்லேலூயா. தமஸ்கு பாதையிலே போகிற சவுலை சந்தித்தார். பழைய மோசமான வாழ்வை கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது முற்றிலும் பரிசுத்தவானாக மாற்றப்பட்டிருக்க முடியும் என்று நம்ப முடியாத அளவு எல்லாம் புதிதாகின. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நாம் இன்னார் என்பதை கர்த்தர் புதிதாக்குகிறார். கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். கொலோசையர் 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசுவுக்குள்ளே வந்தபோது கர்த்தர் நம்மை முழுமையாக்கினார், குறையற்றவர்களாக்கினார். இந்த நிலையில நமக்கு கிடைத்தது என்ன? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம மாறி உள்ளான மனிதனை கர்த்தர் மாற்றின பொழுது கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களிலே ஒன்று, நீங்கள் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் இனிமேல் அல்ல, எப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்டீர்களோ, ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் வாழும் பொழுது, அவர் வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை சம்பூரணம் உள்ளவர்களாக ஆக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்னும் நம்முடைய பர்ஸ் காலியாக தான் இருக்கு. இன்னும் நம்முடைய பர்ஸ் காலியாக தான் இருக்கு. நல்ல கவனிங்க. கொடுக்க வேண்டிய பில்லு இன்னும் நமக்கு நிறைய இருக்கு. சார், சம்பூர்ணமா
உள்ளவர்களா கத்தர் மாற்றி இருக்கிறார்னு சொல்றீங்க. என் பர்சு காலியா இருக்கு, இன்னும் நான் கட்ட வேண்டிய பில்லு பேலன்ஸ்ல என்ன பண்ணுது, நிக்குது. ஆனா கர்த்தருடைய வசனம் பொய் சொல்கிறதா? இல்லை. பொய் சொல்லுதா வசனம்? யாருக்கு அது வரைக்கும் பொய் சொல்லியிருக்கா? இல்லை. ஆவிக்குரிய நிலையிலே எல்லாம் சம்பூரணம் உள்ளவர்களாக அதை தந்திருக்காவிட்டால் இந்த நாளிலே கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கொரிந்து சபையை இவைகளிலே சம்பூரணம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றினார். 1 கொரிந்தியர் 1:5 மறுபடியும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:5. நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் வசனம் சொல்லுது, எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லா காரியத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாய். அங்க நீங்க வசனத்தில் என்று சொல்லவில்லை, நீங்கள் உபதேசத்தில் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஏராளம் பேர் வசனத்தை அதிகமாக மனசில் வைத்திருக்கலாம், படித்து என்ன பண்ணியிருக்கலாம், வசனத்தை நிறைய மனப்பாடம் பண்ணி இருக்கலாம். அதுவல்ல முக்கியம், வசனத்தினுடைய சத்தியத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கிற அனுபவம் இருக்கணும். பக்கத்தில் பா சொல்லுங்க, வசனத்தை அதிகமாக படிப்பது முக்கியம் அல்ல, வசனத்தை அதிகமாக மனப்பாடம் செய்வது முக்கியம் அல்ல. அதைவிட முக்கியமானது வசனத்தின்படி வாழ்க்கை நடைமுறையை அமைப்பது தான் மிக முக்கியம். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறார். கொரிந்து சபை கர்த்தருடைய வேதாகமம் கூறும், கர்த்தருடைய வசனம் கூறும் சத்தியத்தில் அவர்கள் வாழ்வு குறையில்லாமல் ஐஸ்வர்யமாயிருக்க ஒரு காலத்தில் கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். உம்முடைய வசனத்தில், உம்முடைய சத்தியத்தில் ஐஸ்வர்யமான இருக்க எங்க சபையின் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. அல்லேலூயா. அங்குதான் முதலாவது ஆண்டவர் உங்களை சம்பூரணம் உடையவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை எதிலே சம்பூரணமாக இருக்க விரும்புகிறார்? வசனத்தை ஏற்றுக்கொள்வதிலே, வசனத்தை கடைபிடிப்பதிலே, வசனத்தின்படி நடப்பதிலே சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க விரும்புகிறார். தெசலோனிக்கேய சபையை போல நம்முடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கொலோசையர் 2வது அதிகாரம் 2வது வசனம். கொலோசையர் 2வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வில் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் வந்தபோது எல்லாம் புதிதாயின என்று சொன்னாரே, எது புதிதானது? எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் என் நிலைமையை மாற்றினார், என்னை சம்பூரணனாக மாற்றினார், வசனத்தை வாழ்க்கை ஆக்குவதிலே. அடுத்து என்ன செய்கிறார்? இதற்கு என்னை உரிமையாளனாக மாற்றுகிறார். ராமேன் சொல்லுங்களேன். இப்போ என்னவா மாற்றுகிறார்? உரிமையாளனாய். பக்கத்தில் கை கொடுத்து சந்தோஷமா சொல்லுங்களேன். உரிமையானவளாய் கர்த்தர் மாற்றுகிறார். எதற்கு? அவரை அறிகிற அறிவினால் வரும் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் உரியவளாக கர்த்தர் மாற்றுகிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நம்முடைய வாழ்க்கையில வரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு உடையவர்களாக கர்த்தர் ஆக்கினார். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு எல்லாம் புதிதாயின. எது புதிதாயின? பாதாளத்திற்கும் அழிவிற்கும் நேரான பாதையில் நீங்களும் நானும் என்ன பண்ணியிருந்தோம்?
போய்கொண்டிருந்தோம், ஓடிக்கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் சம்பூரணத்தை கிறிஸ்துவுக்குள் அடையும் பாதையிலே கொண்டு வந்து நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறுத்தி வைத்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இப்ப நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. இந்த வாழ்வு திருப்தி நிறைந்த வாழ்வு. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த வாழ்வு திருப்தி நிறைந்த வாழ்வு, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. ஒன்று தான் பேசினேன். முழங்காற்படியிடுங்க. தேவன் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் சம்பூரணம் உடையவர்களாக இருக்க விரும்புகிறார். எல்லாவற்றிலும் என்று சொல்லும் பொழுது 3 காரியங்களை வேதத்தில் பார்க்கிறோம். அதில் ஒன்றை தான் சொன்னேன். எதிலே கர்த்தர் நம்மை சம்பூரணம் உடையவர்களாக வைக்கிறார் என்று சொன்னால், முதலாவது உள்ளான மனிதனிலே கர்த்தர் நம்மை சம்பூரணமாக வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. நாம் யார் என்கிற நிலையில் கர்த்தர் நம்மை சம்பூரணமாக்க விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை சம்பூரணமுடையவர்களாக மாற்ற விரும்புகிறார். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, 7 நாட்களும் 24 மணி நேரமும் நாம் சம்பூரணமுடையவர்களாக இருக்க எல்லாம் புதிதாயின என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே, என் பழைய காரியத்தை எல்லாம் நீர் எடுத்து போட்டீர், என்னை விட்டு அகற்றினீர். இன்றைக்கு நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனாய், வசனத்தை வாசிக்கிறதில் இல்லைப்பா, வாசிக்கிறது முக்கியம், மனப்பாடம் செய்வது முக்கியம், அதைவிட மகா முக்கியமானது வசனத்தின்படி நான் நடக்கணும், வசனத்தின்படி என் வாழ்க்கை முறை இருக்கணும். அதிலே அந்த வசனத்தின் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்கிற உரிமையாளனாகவும் என்னை மாற்ற விரும்புகிறேன். இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். முதலாவது ஏரியா எங்கே எங்களை சம்பூரணமாக்குகிறீர் என்று சொன்னால், எங்களுடைய உள்ளான மனிதனிலே எங்களை சம்பூரணம் உள்ளவர்களாக எங்கள் ஆண்டவர் எங்களை மாற்ற விரும்புகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்வு. அதிலே நாங்கள் சரியாய் இருக்க, சம்பூரணமுடையவர்களாய் இருக்க இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலே கர்த்தர் எங்களை நேசித்து எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை சம்பூரணமுடையவர்களாக எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்களை சம்பூர்ணமாக இருக்க நீர் விரும்புகிற ஏரியா எங்களுடைய உள்ளான மனிதன். நாங்கள் இருக்கிற நிலைமையில் எங்களை சம்பூர்ணமுடையவர்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே தேவனை அறிகிற அறிவுக்கு ஆண்டவரே சுதந்திரவாளியை உடையவர்களாக எங்களை மாற்றுவீராக. வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்குள்ளே பெருகட்டும். வசனத்துக்காக நிற்கிற, வசனத்தின்படியே எங்கள் வாழ்க்கை நடைமுறையை அமைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க உதவி செய். வசனம் கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.